ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வீக் வெயிட்டிங் டைம்னா என்ன அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்தேன். இந்த வீக் வெயிட்டிங் டைமை நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நான் காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் சந்திரலேகா, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். ஸோ இன்னைக்கு நம்மக்கிட்ட சின்னு இருக்காங்க. ஹாய் சின்னு. நம்ம சின்னு நமக்கு வெயிட்டிங் டைமை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் எப்படி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். எப்போவுமே நம்ம சைல்டோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களோட ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுங்கள். அவங்களோட லெவலில் இருந்து நம்ம அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் சின்னு, இங்கே பார்த்தியா நான் கவ் வச்சுருக்கேன். உனக்கு கவ் வேணுமா? கவ் வேணாமா? சரி, ஓகே. நான் ஷீப் வச்சிருக்கேன். உனக்கு ஷீப் தரவா? நீ ஷீப் வச்சு விளையாடுறியா? உனக்கு ஷீப்பு வேணாமா? சரி, நம்ம பியர் ட்ரீ வச்சிருக்கோம். பியர் ட்ரீல நிறைய பேர் இருக்கு. நீயும் நானும் பேர் சாப்பிடலாம். சரியா? ஓகே. நான் இந்த கவ்வை வச்சு ஜம்ப் பண்ணி விளையாட போறேன். நீ ஷீப் வச்சு ஜம்ப் பண்ணி விளையாடுறியா? இந்த ஷீப் வச்சு ஜம்ப் பண்ணு. ஜம்ப் பண்ணு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் சின்னு வச்சு விளையாடும் போது சின்னு கிட்ட உனக்கு இந்த இதை நீ வச்சுக்கோ, உனக்கு இது வேணுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டுட்டு நானே சின்னுக்கான ஆன்சர் சொல்றேன். இந்த ஜம்ப் பண்ணி நீ விளையாடுன்னு நானே சின்னுவை டைரக்ட் பண்றேன். அண்ட் நான் பேசிக்கிட்டே இருக்கேனே தவிர சின்னு இந்த இடத்துல என்ன இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு கவு பிடிச்சிருக்கா, ஷேப் பிடிச்சிருக்கா, இல்லை டாய்ஸை வச்சு இன்ட்ராக்ட் பண்ண பிடிச்சிருக்கா, இது எதுக்குமே நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம என் மைண்ட்ல என்ன இருக்கு, நான் எப்படி விளையாடணும்னு நினைக்கிறேன், இது மட்டும் தான் பண்ணிட்டே இருக்கேனே தவிர அவங்களுக்கு ஒரு வெயிட்டிங் டைம் நான் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஸோ எப்படி பண்ணலாம், வெயிட்டிங் டைமை நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஹாய், என்கிட்ட என்ன இருக்கு? மூமு கவு கவு வா 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 வா. கவு கிட்ட வருது. கூப்பிடலாமா? நம்மளும் கவ்வை கூப்பிடலாமா? வா வா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சின்னு இன்ட்ராக்ட் பண்ணணும், சின்னு ஏதாவது ஒரு ஆக்ஷனையோ இல்லை அவங்க ஏதாவது ஒரு வேர்ட்ஸையோ ட்ரை பண்ணணுங்கிறதுக்கு நிறைய டைம் கொடுக்குறேன். சப்போஸ் அவங்க ட்ரையே பண்ணாட்டியும் நான் கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராம்ப்டும் இங்கே பண்ணுறேன். வா வா அப்படின்னு நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ மேபி அவங்க அடுத்த அட்டெம்ப்ட்ல வா வா ட்ரை பண்ணலாம். இல்லை அவங்களுக்கு ஓகே இந்த இடத்துல நான் வா வா சொன்னால் அந்த கவ் எங்கிட்ட வருது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கலாம். எடுத்த உடனே வெயிட்டிங் டைம்ல நம்ம சைல்டு எதுவும் சொல்ல மாட்டாங்க. வித் ப்ராப்பர் ப்ராம்ப்ட்ஸ் அண்ட் வித் கண்டினியூஸ் ரெப்பிடேஷன்ஸ் நமக்கு டிஃபரன்சஸ் தெரியும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வெயிட்டிங் டைம்னா என்ன அண்ட் வெயிட்டிங் டைம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம பண்ண வேண்டியது, பண்ணக்கூடாதது, இது ரெண்டையும் நாங்கள் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருப்போம். ஸோ வெயிட்டிங் டைம் பற்றி உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் சைல்டோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது வெயிட்டிங் டைம் கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னா, இல்லை வெயிட்டிங் டைம் பற்றி தெரியாமல் இருக்கீங்கன்னா, இன்னைக்கு நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணி இனிமே உங்கள் சைல்டு கிட்ட வெயிட்டிங் டைம் கொடுத்து கம்யூனிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்கள் சைல்டோட கம்யூனிகேஷன், பேச்சு மொழி டெவலப்மெண்ட்ல நிறையாவே ப்ராக்ரஸ் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. இன்னும் பேச்சு மொழி முழுங்குறது சம்மந்தமாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட நாங்கள் 2 பேரும் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் ஸ்டே கனெக்டட். See ya. Bye bye.